நேரங்கள் பொன்னானது என்பதற்கு அப்பாலே நேரங்கள் உயிரானது என்பது என்னுடைய கருத்து. ஒவ்வொரு வினாடிகளும் வீணாக நாங்கள் செலவழிக்கின்ற பொழுது அந்த வினாடிகளில் எத்தனை ஆயிரம் கோடி மில்லியன் கோடர்கள் கொடுத்தாலும் அதை திருப்பி பெற்றுவிட முடியாது. அதே மாதிரி உலகத்திலே மிக சிறந்த முதலீடு எது என்று கேட்டால் கல்வி. கல்வியாலே தான் எல்லாவற்றையும் சாதிக்கவும் அடையவும் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் நம்முடைய மனங்களிலே இருக்கப்படுகின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடை தரக்கூடியது கல்வி ஒன்றுதான். ஆகையினாலேதான் வள்ளுவர் சொன்னார், தொட்டனை தூறும் மனக்கேணி மாந்தற்கு கற்று அனைத்து ஊரும் அறிவு என்றார். அதே மாதிரி இன்றைய நாளிலே இங்கே நடைபெற்றிருந்த திருவிளக்கு வழிபாட்டினுடைய ஒரு சிறப்பு இயல்புகளை பற்றி சில சிந்தனைகளை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன். விகாசம் மகாலட்சுமி வைபாப் மகாவிஷ்ணு. இந்த மகாலட்சுமி எல்லோருடைய வாழ்க்கையிலேயும் 8 வகையான ஐஸ்வர்யங்களையும் தருகின்றவள் மகாலட்சுமி. இந்த 8 வகையான ஐஸ்வர்யங்களுக்கு மேலே இந்த பிரபஞ்சத்திலே வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி 16 வகையான பேறுகள், தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வெஞ்சமிலா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கிடைத்தவர்களே. அப்ப இந்த 8 வகையான ஐஸ்வர்யங்களையும் யார் தருகிறாள் என்று கேட்டால் மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி எங்கே இருக்கிறாள் என்று கேட்டால் விஷ்ணு பகவானுடைய இருதயத்திலே வாழுகின்றாளாம். எல்லாம் வல்ல சிவபெருமான் அம்பிகையை தன்னுடைய வாமபாகத்திலே வைத்துக் கொண்டார். இடது பாகத்திலே அம்பிகைக்கு இடத்தை கொடுத்து பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஆணுக்கு இருக்கக்கூடிய சமத்துவம் பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்று பிரபஞ்சத்துக்கு முதல் எடுத்துக் கொடுத்த தத்துவமே அர்த்தநாதி தத்துவம் தான். அதே மாதிரி உலகத்திலே சிறந்த முதலீடு எது என்று கேட்டால் கல்வி என்பதை நிரூபித்துக் கொண்டது எல்லாம் வல்ல பிரம்மதேவர் சரஸ்வதியை நாவிலே வைத்துக் கொண்டார். இக்வாயாம் சரஸ்வதி நமஹா. அதே மாதிரி அன்பின் நிமித்தமாக அன்பினாலேதான் எல்லாவற்றையும் அடைய முடியும் என்று மகாலட்சுமியை இறைவனானவன் எங்கே வைத்துக் கொண்டாராம்? வடமலர் மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டே என்று சொன்னார். இப்ப இறைவன் மகாலட்சுமியை தன்னுடைய இருதயத்திலே வைத்துக் கொண்டார். இங்கே இருக்கக்கூடிய ஆணடியவர்களும் உங்களுடைய இல்லாளை இங்கே வைத்திருப்பீர்களோ எனக்கு தெரியவில்லை. அதே மாதிரி இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு என்பது எம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விட்டுக் கொள்கிறோம். அதில் இருந்து விடுபட்டு நம்முடைய வாழ்க்கை வேறு ஏதோ ஒரு திசையை நோக்கி இன்றைக்கு அநேகமான சமூகங்கள் தடம் பிறந்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் ஏதோ ஒரு குறைகள் நிச்சயமாக இருக்கவில்லை என்று கேட்டால் நாங்கள் ஆலயம் பெற மாட்டோம். ஒன்றில் வேலை செய்கின்ற இடமாகட்டும் அல்லது குடும்பமாகட்டும் அல்லது பாடசாலைகளாகட்டும் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஏதோ ஒரு விதத்திலே இறைவன் நமக்கு குறைகளை வைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு என்பது மங்களத்தினுடைய அடையாளமாக விளங்குவது திருவிளக்கு வழிபாடு. இதில் 8 வகையான ஐஸ்வர்யங்களில் அட்டலட்சுமி சுரூபம் என்று மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே எங்கே எங்கே யார் யார் பெண்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் சக்தியினுடைய சுரூபம். ஆகையினாலேதான் மாதா பிதா குரு தெய்வம் என்று முதல் தெய்வமாக விளங்கக்கூடியது மாதாவையினுடைய சமயம் சொல்லி இருந்தது. அதே மாதிரி மகாலட்சுமி என்று கேட்டால் ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணானவள் திருமணத்துக்கு வருகிறாள் என்று கேட்டால் அந்த வீட்டிலே விளக்கேற்ற வருகிறாள் என்றுதான் நம்முடைய மரபு ட்ரெடிஷனல். அந்த விளக்கிலே அந்த பெண்ணானவள் செல்வத்தை தன்னுடைய வீட்டுக்குள்ளே கொண்டு வருகிறாள் என்கின்ற தத்துவம், அந்த தத்துவங்களை எல்லாவற்றையும் நாங்கள் விட்டிருக்கின்றோம், விடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதிலே மிக மிக ஒரு உன்னதமான ஒரு விடயம். நாங்கள் இந்த விளக்கை ஏற்றி அந்த விளக்கிலே இருக்கின்ற ஒளியினாலே எத்தனையோ ஆயிரம் கோடிக்கணக்கான ஒளிகளை தரக்கூடியது இந்த ஒளி.
இறைவனை ஒளிவடிவமாக இருக்கிறார். விறகினல் தீயினல் போல் பாலில் கடுநை போல் மறையனன்றுழல் மாமணி சோதியாம் உறவுக்கோர் நட்டு உணர்வுக்கு ஈட்டினால் முருக வாங்கி கடைய முன்னிக்குமே என்றார் திருத்தாண்டகத்திலே நாவுக்கரசு சுவாமிகள். இறைவனே ஜோதி வடிவமாக இருந்துதான் பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்தினுடைய அடிப்பகுதியையும் முடியையும் தேட வேண்டும் என்று மாலம் அயனம் தேடுகிறார்கள். இறைவனுடைய ஜோதி வளர்ந்து கொண்டே போகிறது. அந்த ஜோதிதான் விளக்கிலே இருந்து நமக்கு ஒளியை தருகிறது. அந்த விளக்கிலே இருக்கின்ற ஒளியை கண்டவுடனே ஒளியை கண்டு கொள்ளக்கூடிய இருள் எப்படி அகன்று போகின்றதோ, எந்த இடத்திலே ஒளியேற்றப்படுகிறதோ அந்த இடத்திலே அமங்கலத்தன்மை இல்லாமல் போய்விடும். எம்முடைய உள்ளத்திலே நாம் ஒளியேற்றுகின்ற பொழுது எம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அஞ்ஞானம் என்கின்ற இருளை நீக்க வல்லது மெஞ்ஞான ஒளி. அஞ்ஞானம் என்கின்ற இருள் எது என்று கேட்டால், எது நமக்கு அறியாமை என்கின்ற இருளை தருகின்றதோ அந்த அஞ்ஞானம் என்கின்ற ஒளியை, அஞ்ஞானம் என்கின்ற இருளை மெஞ்ஞானமாகிய ஒளியாகிய விளக்கு நம்மை அந்த தெளிவு என்கின்ற தத்துவத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கிறது. எல்லாம் நாங்கள் அநேகமாக ஒரு மல்டி கலாச்சாரம், வெளிநாடு என்று கேட்டாலே ஒரு மல்டி கல்ச்சர் தான் கூடுதலாக 85%. இந்த வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன என்று கேட்டால், இது ஒரு நகைச்சுவைக்காக மட்டுமல்ல, நீங்கள் சிந்தித்துக் கொள்வதற்காகவும். நாங்கள் எல்லாம் எங்களுடைய வீடுகளிலே பிறந்த நாள் என்கின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் கொண்டாடுகிறோம். அது ஆங்கிலேயருடைய கல்ச்சர், எங்களுடைய கல்ச்சர் கிடையாது. அதிலேயும் என்ன நாம் செய்கிறோம் என்று கேட்டால், ஒரு விளக்கு என்று கேட்டால் அந்த விளக்கு வீட்டிலே ஏற்றப்படுகின்ற பொழுது மகாலட்சுமி நம்மை தேடி வருவாள். மகாலட்சுமி வருகின்ற பொழுது வீட்டிலே இருக்கக்கூடிய மூதேவி வெளியிலே செல்வாள். அதே மாதிரி அந்த விளக்கு அது கேக்கைக்கு மேலே எரிகின்ற பொழுது அது மெழுகுதிரியாக இருந்தால் என்னவாக இருந்தாலும் அது விளக்கு ஒளி. இது எம்முடைய அநாகரீகம் எப்படி என்று கேட்டால் பாருங்கள், அந்த திரியை எம்முடைய வாயினாலே ஊதி அணைத்து விட்டு, மகாலட்சுமியே நீ இங்கே வேண்டாம், நீ வெளியிலே போ, மூதேவியே நீ உள்ளே வா என்று எம்முடைய வாழ்க்கையை நாங்களே கத்தியாலே வெட்டுகின்ற ஒரு கல்ச்சருக்குள்ளே நாங்கள் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம். இது உங்களுடைய சிந்தனைக்காக. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு மரபு சார்ந்த விடயங்கள், அதிலே இருந்து நமக்கு எது கிடைக்கிறது என்று கேட்டால், அந்த நிகழ்வை நாம் கொண்டாடுவதற்கு கொல்லான் பொலால் மரத்தானே எல்லா உயிரும் கை தூக்கி தொடும் என்றார் வள்ளுவர் பிறந்தகை. நாங்கள் எல்லாம் வள்ளுவரை தூக்கி அப்படியே மேலே நிறுத்திக் கொண்டு வள்ளுவம் பேசுகின்றவர்கள், தமிழ் பேசுகின்றவர்கள் எல்லாம் வள்ளுவனை பற்றி நிறைய பேசுவார்கள். வள்ளுவன் என்ன சொன்னான்? கொல்லான் பொலால் மரத்தானே எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று கேட்டால், எங்களுக்கு அன்றைய நாள் நாம் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு எத்தனை உயிர்களை கொலை செய்து நாங்கள் நம்முடைய வாயினுடைய ருசியை புசித்துக் கொள்ளுகிறோம். எல்லாம் நீங்க உங்களுக்குள்ள கேட்க வேண்டிய வினா. அவை இந்த மகாலட்சுமி என்ன செய்கிறாள் என்று கேட்டால், நமக்கு 8 வகையான ஐஸ்வர்யங்களையும் தருகிறாள். விளக்கினுடைய ஒளி என்பது வீட்டிலே அடுப்பிலே இருக்கின்ற பொழுது அது உணவை பக்குவமாக்கி தரும். விளக்கிலே ஒளியாக எரிகின்ற பொழுது இருளை நீக்கும். அதே ஒளியானது ஒரு காட்டிலே எரிகின்ற பொழுது அந்த காடு பரவி எரிந்து ஒரு நகரத்தையே நாசமாக்கிவிடும். அதே ஒளி, அதே நெருப்பு சுடலையிலே இருக்குமானால் எம்மை சாம்பலாக்கிவிடும். ஆனால் செய்யப்படுகின்ற ஒளி ஒரு நெருப்பினுடைய தத்துவத்தை திருவிளக்கினுடைய வழிபாடுகளிலே நாங்கள் விட்டுவிடுகிறோம் என்று கேட்டால், மிக மிக நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய காலம். ஏன் என்று கேட்டால், இது எல்லா இடத்திலேயும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாடு. இந்த வழிபாடுகளை நாங்கள் தவற விடுகிறோம். அந்த ஒளியை ஏற்றுகின்ற பொழுது என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய அகல், மனதிலே இருக்கின்ற அந்த அஞ்ஞான இருள் நம்மை விட்டு நீங்கும் நண்பர்களே. ஆகையினாலே விளக்கு வழிபாடு என்பது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, ஸ்கில், அட்டிட்யூட், நாலேஜ், அந்த 3 சக்திகளாக இருக்கின்ற பொழுது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்,
இப்ப இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று கேட்டால், இச்சாசக்தி என்று சொன்னால் நமக்கு எதை ஏற்படுத்துகிறது என்று கேட்டால் விருப்பத்தை ஏற்படுத்தும் ஸ்கில். இரண்டாவது கிரியாசக்தி, அட்டிடியூட். விருப்பத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய செயல்திறன், அந்த செயல்திறனிலே கிடைக்கக்கூடிய ஞானாசக்தி, நாலேஜ். இந்த மூன்று சக்திகளாகவும் யார் இருக்கிறாள் என்று கேட்டால் அம்பிகை இருக்கிறாள். அப்ப இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி சுரூபிணியாக அம்பிகை மகாலட்சுமியாக இருக்கின்ற பொழுது எல்லா பெண் தெய்வங்களும் அந்த தன்மையை உடையது. ஆகையினாலே அந்த ஒளி என்கின்ற மெஞ்ஞான தன்மையை நமக்கு தரக்கூடியது இந்த விளக்கினுடைய வழிபாடு மட்டுமல்ல. நாம் ஒரு விளக்கு ஏற்றுகின்ற பொழுது அதில் நிறைந்த விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்கப் பெறுகிறது. ஒளியினாலே தான் இறைவனுடைய நடராஜ பெருமானுடைய கையிலே பார்த்தீர்கள் என்று கேட்டால் அவன் சங்காரகாரகன். சங்காரகாரகன் என்று கேட்டால் உலகத்தை முற்றளிப்பு செய்யக்கூடியவன். யார் என்று கேட்டால் எவை ஒவ்வொன்றை அழிக்கக்கூடிய தாற்பயத்தில் இருக்கக்கூடியவன் அவனுடைய சங்காரகாரகன் என்று சைவ சித்தாந்தம் சொல்கிறது. இறைவனுடைய கையிலே எது இருக்கிறது என்று கேட்டால் நெருப்பு. இறைவன் நெருப்பே வடிவானவன். சோதியே சுடரே சூழொளி விளக்கே என்றார் மணிவாசக சுவாமிகள். முருகப்பெருமானே நெருப்பிலே இருந்து அவதாரம் செய்தார். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாயொன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பியது ஒரு மேனியாக கருணை போர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாம் உதித்தன உலகம். இறைவன் முருகப்பெருமானை நெருப்புக்குள்ளே வைத்துக் கொடுத்தார். நெருப்பு என்பது மிக உன்னதமான தன்மையை உடையது. எங்களுடைய வாழ்க்கையிலே மிக மிக நாங்கள் பிரயோசனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உன்னதமான தன்மை நெருப்பு. ஆகையினாலேதான் வெளிநாடுகளிலே நெருப்பும் தண்ணியும் என்று கேட்டால் பயம். அதுக்காகவே எக்ஸ்ட்ராவாக எல்லாம் கூடியிருப்பார்கள் வீட்டில். எங்கே எங்கே எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஓடுதோ அந்த இடத்திலே எல்லாம் அடிக்கும். ஏனென்று கேட்டால் இது அழிவையும் ஆக்கத்தையும் தரவல்ல. நீரின்றி அமையாது உலகு. உலகம் நீரின்றி உலகம் அமையாது. அது நீர் எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஆக்கத்தையும் தரவல்லது. நெருப்பு ஆக்கத்தையும் தரவல்லது, அழிவையும் தரவல்லது. ஆகையினாலே விளக்கு அல்லது நெருப்பு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்னுடைய சமய மரபுகளிலே இவைகள் பின்னி பிணைந்திருக்கின்ற பொழுது அவைகள் நம்முடைய வாழ்க்கையை வளம் பெறச் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கது என்று சொல்லி வேண்டி நேரத்தை கருத்திலே கொண்டு உங்களுடைய அவதிக்கும் பொறுமைக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நரகரணமை பார்வதி பதவே.